அவேர்னஸ் வரணும். எல்லாருக்கும் விழிப்புணர்வு இல்லாட்டா நாம எழுதுறதுல ஒரு அர்த்தம் இல்லை. விழிப்புணர்வு வரணும். ஆதவருடையும் சொல்லுங்க, அவர் பேசும்போது இப்படியான விஷயங்களை இடையில சேர்த்துக்கொள்ளும். இல்ல அவர் பாருங்க, நடிகர் சத்யராஜ் இருக்கிறார். அவர் தனியா நடிக்கிறது மட்டும் இல்லையா, அவர் மற்ற தளத்துல வந்து கருத்தாளராக இருக்கிறார். பிரகாஷ் ராஜ் இருக்கிறார். இப்ப இவர் அப்படி வர தேவையில்லை, இந்த மேடைகளுக்கு வர தேவையில்லை. தன்னுடைய அந்த காமெடி அது எதிர்ப்புள்ளாலேயே அவர் சில இதுகளை அப்படி நைஸா நுழைச்சி விடலாம். வேண்மார் ராதா, என்.எஸ். கிருஷ்ணன் எல்லாம் தத்துவம் சொல்ல இல்லையா, சொன்னாங்க. அவருடைய இது பதிவுல இப்ப திருப்பி ரீப்ளேஸ் சொன்னாலே சின்ன கலைவாணர் கவுண்டமணியும் கூட அடுத்த மாதத்தினுடைய கவிதை உறவுக்கு நீங்க சிறப்பு இந்த நிகழ்வுக்கான விதைங்கிறது, இந்த நிகழ்வுக்கான ஒரே ஒரு இந்த நிகழ்வுக்கான விதைங்கிறது, ஏர்வாடி ஐயர் வந்து 2 மாதங்களுக்கு முன்பு இலங்கை போயிருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய இலக்கியவாதிகள் எங்கெங்கோ போயிட்டு வர்றாங்க, வர்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏர்வாடி ஐயர் போனதோட சிறப்பு என்னன்னா, அவங்க கிளம்புனதுக்கு முதல் நாள் நான் அவங்க வீட்டிலேருந்து சந்திச்சு போனேன். ஆனால் இலங்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் என்னன்னைக்கு எங்கெங்கே இருக்காங்கிறது எனக்கு அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா ஏர்வாடி ஐயரோட தன்மை என்னன்னு தெரியும், பெரிய பிரபலம் விரும்பாமல் அம்மா கூட போயிட்டு இருக்காரு. ஆனால் அவரை ஒவ்வொரு தமிழர்களும் அங்கே உள்ள அமைப்புகளுக்கு கூட்டிகிட்டு போனது, கொண்டாடினது வந்து எனக்கு அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் நீங்களும் ஏர்வாடி ஐயர் கூட இலங்கையில் இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு நானும் முகநூலில் அதை தொடர்ந்து பதிவிட்டேன். ஐயா போயிட்டு வந்தோன்னு ஒரு நல்ல யோசனை சொன்னாங்க. உலகம் முழுக்க நம்ம போகிறோம், நம்மளை அங்கே உள்ள தமிழர்கள் உறவுகள், ரத்த உறவுகள் மாதிரி கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்களை வந்து யாருமே கவனிக்கிறது இல்லைன்னு ஒரு பெரிய ஆதங்கத்தை வெளிப்படுறாங்க. ரொம்ப முக்கியமான ஆதங்க. அதோட முதல் விதை தான் ஐயா சொன்னாங்க. ஐயாட்ட சொன்னேன், ஐயா யாராவது வரும்போது பயன்படுத்திக்கலாம்னு நான் கூட மறந்துட்டேன். ஆனால் ஹைகோ முற்றத்தில் சந்தவராஜாவை பார்த்தோன்னு சொன்னாங்க, நம்ம முதல் புள்ளியா சுவிஸ்லேருந்தே தொடங்கிடுவோம் அப்படின்னாங்க. அதோட முதல் புள்ளி தான் இது. இது மட்டும் இல்லை, இனி உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான வெளிநாடுகள்லேருந்து எந்த தமிழர்கள் அவங்க படைப்பாளியாக கூட இல்லாமல் இருக்கலாம். படைப்பாளர்களுக்கு மட்டுமான இடம் இல்லை. அவர் சொல்ற மாதிரி முன்னாள் கவிஞராக இருக்கலாம் சந்தவராஜா. இந்த நிகழ்வுக்கு பிறகு அவர் ஒரு கவிதை எழுதக்கூடும், யார் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு வந்துருச்சு பாருங்க. ஆமா, அதே மாதிரி யாராவது நமக்கு தெரிந்த உறவினர்கள் நண்பர்கள் வரும்போது வந்து இங்க ஐயா வீட்டில் ஒரு தேநீர் சாப்பிட்டுட்டு, எனக்கெல்லாம் ஐயாவை சந்திக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குல்ல. அப்படின்னா ஏன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் அமுதாவோடவோ மத்தியாலகன் ஐயாவோட ஏதாவது கூட்டத்தில் தான் இருப்பார் அவர். நாளைக்கு ராஜபாளையத்துக்கு போறாங்க, யாருக்காவது தெரியுமா? எத்தனை மணிக்குங்க பஸ்? 8 மணிக்கு ஐயாவுக்கு பஸ் நாளைக்கு. அது மாதிரி தொடர்ச்சியான பயணத்தில் இருக்கும்போது ஐயாவை நம்மளாம் சேர்ந்து பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பா இருக்கும். ராஜபாளையத்தில் என்னது புத்தக வெளியீட்டு விழா இல்லை, என்ன ராஜபாளையத்தில் என்ன பிரஸ்டீஜ்? நாய் அதனால ஒரு நல்ல நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஐயா நாளைக்கு போறாங்க. அவங்க கவிஞர் ரஜினி பெத்ராஜான ஒரு அம்மாவோட புத்தக வெளியீட்டு விழாவுக்காக ஐயா போறாங்க. அது மாதிரி தொடர்ச்சி அவங்களும் போகல. நம்ம இங்க சென்னையில இருக்கிற நண்பர்கள் சந்திக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு. சந்தவராஜா சொன்ன மாதிரி கவிதை உறவு ஒரு ஆயுதமாக கொண்டு இளைஞர்களை போய் திறப்போம். உட்காந்து ஒவ்வொருத்தரும் ஒரு பையன்னா என்ன, ஒரு 30 வயசா இருக்கலாம், 25 வயசு கல்லூரி மாணவர்கள் கொண்டு வரும்போது நிச்சயம் கவிதை உறவு வந்து அடுத்த தலைமுறையை நம்ம கொடுக்கறது தான். அது ஐயாவுக்கு செய்கிற நன்றி இல்லை, தமிழ் கவிதைக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் செய்கிற மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கும். அதை நம்ம வருங்காலத்தில் கையில் எடுத்துக்குவோம். ஐயாவோட அழைப்பை ஏற்று வருகிறது. இவ்வளவு நேரம் ஒரு உளப்பூர்வமான ஒரு சகோதரோட பேசிட்டு இருந்த மாதிரி இந்த ஆதங்கம் வந்து எங்க மனசுக்குள்ள இருக்கு. நாங்க சொன்னோம்னு வச்சுக்கலேன், புலம்பலா சொல்லுவாங்க. நீங்க சொல்ல மாதிரி பூமர் அங்கிள், பூமர் ஆன்டின்ட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க சொல்லும் போது நாங்க வியந்து போய் கேட்டோம். நிச்சயம் உங்க வார்த்தைகளை எங்க மனசுல வச்சுக்கிட்டு தொடர்ந்து இயங்குவோம். சுவிஸ்லேருந்து வருகிற இந்த எழுத்தாளர் அன்பு நண்பர் சந்தவராஜா அவர்களுக்கு நமது கவிதை உறவு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை அனைவரின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்வோம். ரொம்ப மகிழ்ச்சியும் நிறைவும் கலந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது அவசரமா கிளம்பணும். ஆமா, நீங்க மகிழ்ச்சி